ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 பின்னு தான் இருந்துச்சு. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அதனால் நம்ம என்ன டைப் சி கேப்பில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பின்னு இல்லை 9 பின்னு வரைக்கும் இருக்குது. மொத்தம் 9 பின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேப்பில் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் யூஎஸ்பி கேப்பில் யூஎஸ்பி போர்ட் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணலாம். ஓகே பாருங்கள், மொத்தம் பாருங்கள், இதில் மொத்தம் 9 பின்னு இருக்குது. இதில் ஐசி பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐசி பக்கம் முதல் பின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக இருக்கும். ரெண்டாவது பின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு ரெட் கலர் வயரு. மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். நாலாவது பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, மிச்ச பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. மிச்ச பாயிண்ட்டாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இது 4 போதும். ஓகே பாருங்கள், பின்னு நல்லா நோட் பண்ணிக்க. மொத்தம் இதில் 9 பின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் போட்டது பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 அவுட்டு தான் இருந்துச்சு, 4 பின்னு தான் இருந்துச்சு. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக பற்ற வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பின்னு இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே இதில் வந்து கட் ஆயிடுச்சு, எனக்கு ஒர்க் ஆகலை. மொத்தம் பாருங்கள், இதில் மொத்தம் 9 பின் இருக்கும். ப்ளஸ் மைனஸு, அப்புறம் க்ரீனு, அது போக ஒயிட் கலர். ஓகே, ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவோட மைனஸ் பாயிண்ட். இதில் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் இருக்கும். ஓகே, ஒன்று லைட் ஒயிட்டு, இன்னொன்று டார்க் ஒயிட்டு. லைட் ஒயிட்டை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். லைட் கலரில் ஒயிட்டாக இருக்கலாம், அது வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பட் டார்க் கலரில் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, லைட் ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மைனஸ் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அது கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இது அது எந்த வயருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் மற்ற வயர் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருக்குது 4 வயரை யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய பின்னு கட்டானது. பாருங்கள், இந்த பக்கம் 5 பின் இருக்குது, ஆப்போசிட்டில் பக்கம் ஒரு 6 பின் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பின் இருக்குது. மொத்தம் இதில் ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். மொத்தம் 9 பின்னு இந்த போர்டு தான். நான் முன்னாடி யூஸ் பண்ண போர்டு வேறு, இந்த போர்டு வேறு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டைப் சி ஈத்தர்நெட் யூஎஸ்பி போர்ட்டு தான். 3.0 தான் கனெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டைப் சி கேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த யூஎஸ்பி போர்ட்டு யூஎஸ்பி பாயிண்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி, இந்த பக்கம் யூஎஸ்பி போர்ட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த தான் டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண முடியாது. 9 பின்னு வர்றதில் டைப் சி கேபிள் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால நான் என்னென்னா யூஎஸ்பி பக்கம் எடுத்திருக்கேன். பாருங்கள், டேரெக்டாக அதை வந்து நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ஒயர் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்லீவாக இருக்கிறத நீங்கள் கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் பிளாக் கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் கலரே யூஸ் பண்ணுங்கள். ஒன்று அந்த இந்த எண்டு கடைசியில் இருக்குல்ல, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, கிரவுண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் இருக்கும். அந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஒரு கெப்பாசிட்டரில் கனெக்ட் ஆகும். ஓகே, அதுதான் இருக்கிறதுலே இந்த போர்ட்லேயே பெரிய கெப்பாசிட்டராக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது கிரவுண்டாக நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கிரவுண்டில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு சுரண்டி எந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எண்டில் டு எண்டு வைக்கிறீங்களோ அது ஷார்ட் ஆகணும். ஷார்ட் ஆகுது அப்படின்னா பீப் சவுண்ட் வருது அப்படின்னா அது கிரவுண்டு. ஓகே, இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கடைசியில் அந்த 9வது பின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் கனெக்ட் ஆகுது. ஓகே, கெப்பாசிட்டர் பக்கத்தில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக போய் கெப்பாசிட்டர் தான் கனெக்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு 5 வோல்ட் இன்புட்டு போகாதுல. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் பாயிண்ட்டு, அது க்ரீன் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஓகே, 4வது ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4வது ஒயர், இதில் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனு மைனஸ் பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும், அதாவது ஒயிட் கலர் ஒயரு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயரு. பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இது மொத்தம் 4 ஒயர், 3 ஒயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அது ஸ்லீவாக கொடுத்துருக்காங்க. இதில் அது கிரவுண்டு வந்து ஒயரை நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் நல்லா உங்கள் சால்ட்ரிங் நல்லா ஹீட்டாக யூஸ் பண்ணிங்க. சால்ட்ரிங் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஷார்ட் ஆகும். நான் வந்து பற்ற வைக்கிறதுக்கு ஒயரை நீட்டாக ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். வீடியோ போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ரன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்.
வச்சிடலாம். இந்த எண்டும் அந்த எண்டும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பின்னு லாஸ்ட் பின்னு கிரவுண்டாக இருக்கும் பாருங்கள். பிளாக் கலர் கொடுத்துக்கலாம், அது வந்து கிரவுண்டு. ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட்டு 5 வோல்ட்டு. ரெண்டாவது க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா மைனஸு, டேட்டா டிரான்ஸ்மிஷன் மைனஸு. கடைசியில் ஒரு ஒயிட் இருக்குது, லைட் ஒயிட். அது வந்து அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதுவும் கிரவுண்டு தான் பாட்டு. ஓகே, ஓகே பற்ற வச்சுடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெட்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கூடாதுன்னு சொல்லி கிரவுண்டுக்கு தனியாக சுரண்டி எடுத்துருக்கேன். அந்த இடத்துல லேசாக கிரவுண்டை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ஒயிட் பிளாக் கலர் வேறு மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருவேன். ஏன்னா பிளாக்கில் வந்து ரொம்ப பக்கத்தில் டச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதை வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கிரவுண்டை எங்கே வச்சாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலரு 4வது பின்னில் ஒயிட் கலர் ஒயரை சால்டரிங் பண்ணுறேன். பாருங்கள், க்ரீன் கலர் ஒயரை சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து ரெட் கலர் ஒயரை சால்டரிங் பண்ணி பிளாக்கையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஓகே, க்ரீன் கலர் நல்லா வச்சுக்கிறேன். ஓகே, க்ரீன் கலர் ஒயரு பாருங்கள், நான் 4 ஒயருமே ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் ரொம்ப நேரம் நல்லா பாருங்கள். 1வது வந்து கிரவுண்டு, 2வது ரெட்டு, 3வது க்ரீனு, 4வது ஒயிட்டு. ஓகே, வரிசை போது பார்த்து 4 பண்ணியுமே நான் சால்டரிங் வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் நான் செக் பண்ணிடுற ஒர்க்காக தான் பார்த்துக்குவோம். பின்னு வந்து டிரைவர் வந்து எடுக்குதான்னு பார்த்துருவோம். ஓகே பாருங்கள், இப்போ நான் சால்டரிங் வச்சதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற பாருங்கள் என்னோடய லேப்டாப்பில். கனெக்ட் பண்ணிடலாம் பார்த்து. நான் மேலே மூடியை போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். டிரைவர் எடுக்குது, இது எடுக்குது பாருங்கள். ஈத்தர்நெட் அடாப்டர் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் 1 கனெக்ட் பண்ண பாருங்கள். மறுபடியும் கனெக்ட் பண்ணுற பாருங்கள். ஓகே, எடுக்குதா? எடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வயரை வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுவோம். ஏன் கேட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடக்கூடாது. அதுக்காக நம்ம அடிக்கடி கொஞ்சம் அசைச்சு யூஸ் பண்ணுவோம். உள்ளே வந்து வயரை டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக க்ளூ போட்டு நான் ஒட்டலான் இருக்கேன். ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுற பாருங்க. ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. நீட்டாக உள்ளே வச்சு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இதுக்குன்னு தனியாக க்ளூ வச்சுருக்கேன். ஷார்ட் ஆகாது. காஞ்சிருச்சுன்னா அந்த க்ளூ வந்து இந்த ஸ்க்ரூ தான். இது வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி நல்லா பிடிச்சிக்கிறோம் சுற்றி. இதில் ஃபுல்லாமே நீட்டாக ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து இது ஷார்ட் ஆகக்கூடாது, ரிமூவ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வேணா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். வயரெல்லாம் அடிக்கடி ஆட்டுறோம் அப்படின்னா அதுவாகவே ரிமூவ் ஆகிடும்ல, அதுக்காக தான் வேற முடியாது. இப்போ வந்து உள்ளே வச்சு நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீட்டாக அதுக்கு நேரம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். க்ளூ வந்து ஃபுல்லாக வந்து போடுறேன் பாருங்கள். இது வந்து ஃபெவிகால் மாதிரி தான் அந்த க்ளூ வந்துருக்கும். காகிற வரைக்கும் யூஸ் பண்ண வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து ஷார்ட் ஆகாது. நான் யூஸ் பண்ணுறது க்ளூ வந்து ஷார்ட் ஆகாது. பிளாஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகுது. வந்து இந்த வாட்டராக இருக்காது, வேகமாக காஞ்சிடும். அது போக என்னென்னா அது காஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த கலரில் அந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் ஃபெவிகால் மாதிரி பிடிச்சிக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. பிளாஸ்டிக் இது வந்து ரப்பர் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பிறகு ஒரு ரப்பர் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த க்ளூ நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வச்சு வேறு அந்த கவர் போட்டு மூடிடலாம். ஓகே, அவ்வளோதான். நீட்டாக இருக்குது. இன்னும் ஒயர் தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஒயர் வந்து ரொம்ப லாங்காக யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3 சென்டிமீட்டர் தான் எடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக போச்சு. ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் வயர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்ரு. ஓகே, நேரில் வச்சு மறுபடியும் செக் பண்ணிடலாம், ஒர்க் ஆகுதா பார்த்துடலாம். காய லேட் ஆகும், இந்த க்ளூ காய ரொம்ப லேட் ஆகும். பட் காஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக பிடிச்சிக்கிறோம். இது வந்து ஃபெவிகால் கிடையாது, இது வந்து ஒரு
டாப்பிக்கோட பார்ப்போம்.